நம்ம ரீசென்ட்டா நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோல நான் ரெடி பண்ற தம்ப்லைன் எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள ப்ளே பண்ணி அவுட்புட் இதுதான் அப்படின்ற மாரி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது அது எதுக்காக போடுறேன் அப்படின்னா, கேன்வா முதல்ல எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். 2வது இந்த இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா ஃபைனல் அவுட்புட் இதுதான் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் அது. மத்தபடி அதுலேருந்து நம்ம பெருசா எதுவும் லேர்ன் பண்ணலாம் முடியாது. ஏன்னா, அதுல எந்த இமேஜ் எங்கேருந்து எடுக்கிறேன், எந்த டெக்ஸ்ட்ட வந்து எங்கேருந்து எடுக்கிறேன், எப்படி ஆட் பண்றேன், மோஜஸ் எங்கேருந்து எடுக்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே அங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ டைம் எனக்கு அங்கே கிடையாது. 30 to 1 மினிட்டுக்குள்ளே நான் அங்கே எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி ஆகணும். ஸோ சின்ன சின்ன அட்டென்ஷனலுக்காக நான் பேசுகிறதா இருக்கட்டும், முன்னாடி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ போகிறதா, இது எல்லாமே வந்து நான் ஒரு 30 to 1 மினிட்குள்ளே நான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வீடியோ ஒரு தம்ப்லைனை நான் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ கேன்வாவில் தான் நான் பண்ணுறேன். அப்போது இந்த தம்ப்லைனை வந்து பண்ணுறதுக்கான சோர்சஸ் எல்லாமே எங்கேருந்துலாம் நான் எடுக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீல கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரீல வந்து கிடைக்காது. ஆனால் இதை நம்ம வெளியில் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயோ வேற ஒரு ஃப்ரீ வெப்சைட்லேயோ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த தம்ப்லைனை நம்ம இன்னைக்கு டிகோட் மாதிரி பண்ணுவோம். எங்கேருந்தெல்லாம் எடுத்தேன், இது பின்னாடி என்ன ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதில் வந்து இந்த மோஜி வந்து கூகுளில் எடுத்தது. மோஜ் எல்லாமே கூகுள்லேருந்து எடுத்தது. இந்த இமேஜும் கூகுள்லேருந்து எடுத்தது. அப்புறம் இந்த ஜெட் மாரி போட்டு நம்ம ஸ்லீப் அதுவுமே வந்து கூகுள்லேருந்து எடுத்தது தான். அப்புறம் இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கவர் வந்து கூகுள்லேருந்து எடுத்தது. அப்புறம் இதுவும் வந்து இந்த கொஸ்டின் மார்க் வந்து லெட்டர்ஸ் இல்ல. அது வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் தான். அதுவுமே வந்து கூகுள்லேருந்து எடுத்தது தான். இங்க வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் ஒண்ணு ஆட் பண்ணியிருப்பேன். அத நான் முன்ன ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில வந்து நம்ப டிகிரேட் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த டிகிரேட வந்து நம்ப எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாரி நம்ப இங்க கீழ வைக்கும்போது, இந்த டைட்டில் தான் நம்மளுக்கு வந்து இங்க மேல தான் பார்வை எல்லாருக்கும் போவும். இங்க வந்து பிளாக்கா இருக்கு. பிளர் பண்ண மாரி. ஸோ, அதனால பார்வை வந்து டக்குனு மேல தான் போகும். இத எடுத்துட்டோம் அப்படின்னா, மொத்தமா ஏதோ கவர் பண்ண மாரி, மொத்த இடத்துலயும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால நம்ம இப்படி கவர் பண்ணும்போது, மேல வந்து நம்மளுக்கு பார்வை போகும். அதனால வச்சேன். ஸோ, டிகிரேட் அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து இந்த மோஜி எல்லாமே நம்ம என்ன சொன்ன மாரி Googleல இருந்து எடுத்தது தான். Googleல இருந்து எடுத்து நான் பிளர் பண்ணியிருக்கேன். இப்ப அத கிளிக் பண்ணிட்டேன். இப்ப எடிட் ஆப்ஷன்ல போறேன். இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளர்ன்னு இருக்கு. ஸோ, இதுல வந்து 54% வந்து நான் பிளர் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால இது வந்து பிளர்ரா இருக்கு. இல்லன்னா நார்மல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? 54% வந்து நானு இத பிளர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதே மாரி தான். இந்த இமேஜுக்கு எவ்வளோ வேணும் பிளர் அப்படின்றது, எல்லாமே நம்ப எவ்வளோக்கு எவ்வளோ அ வேணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் மாத்திக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுமே வந்து நானு கேன்வால பண்ணது தான். இதில ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து 3டி எஃபெக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா, அதில நெறைய வேரியேஷன் வரும். ஸோ அது அந்தந்த அப்டேட்டுக்கு ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து கேன்வால இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாரி அந்தந்த டைம்ல என்ன இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கம்ப்ளீட்டா இங்க பண்ணது தான். ஆ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து Googleல இருந்து எடுத்தது தான். ஏன்னா இது வந்து டிஸ்கஷன் அப்படின்னும்போது, இந்த மாரி ஒரு எமோஜி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்க புக் டிஸ்கஷன் அப்படின்னும்போது, இங்க 2, 3 பேரு சேர்ந்து பேசுற மாரியான ஒரு மீனிங் குடுக்கறதுக்காக இத எடுத்தேன். இந்த கொஸ்டின் மார்க் வந்து Googleலேருந்து எடுத்த ஒரு விஷயம். அப்புறம் இந்த மோஜி, ஆ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கேன்வால டிசைன் பண்ணது. இதுவுமே கேன்வால டிசைன் பண்ணது தான். இது தமிழ் நார்மல் ஃபாண்ட். இது வந்து எதுவும் பெரிய அ ஒர்க்லாம் இதில இல்ல. ஸோ நார்மல் ஃபாண்ட் தமிழ் தான். இது வந்து Googleல இருந்து எடுத்த ஒரு விஷயம். அப்புறம் இது நெறைய ஆட் பண்ணியிருப்பேன் நானு. இது வந்து ஷேடோ சர்க்கிள் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ஷேடோ சர்க்கிள் அப்படின்னு நீங்க பண்ணீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் நெறைய வரும். இதில போயிட்டு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு பாருங்கங்க. ஃப்ரீ இருக்கு. இது எல்லாமே இந்த க்ரவுன் போட்டது எல்லாமே ப்ரோ தான். நீங்க ஃப்ரீ வெர்ஷன் போயிட்டு, இதில வந்து இங்க மேல கலர்ஸ்ல போயிட்டு, நீங்க வந்து என்ன கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ எது வேணாலும் இப்படி சேஞ்ச் பண்ணி இது இந்த மாரி நீங்க எங்க வேணாலும் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ப்ளூ கலர். ஸோ அதே மாரி தான் இந்த மோஜிக்கு வந்து நம்பளுக்கு அந்த மோஜி வந்து இப்படி இப்ப எக்ஸாம்பிள் இந்த மோஜி வந்து நீங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மாரி வந்து டல்லா தெரியிற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல இது இருக்கு அப்டின்னா, இத வச்சு பண்றீங்க அப்டின்னா, அந்த மோஜி வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால இந்த ஷேடோ வந்து நம்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆ இந்த புக் ஆ ஒரு நிமிஷம். இது வந்து லாக்ல இருக்கு. ஓகே. இந்த இது எப்டி பண்ணோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆ கூகுளுக்கு போயிட்டு இந்த புக் லீஃப் ஓகே.
இப்ப சர்ச் பண்ண உடனே அந்த புக்ஸ் வந்து கவர்ஸ் எல்லாமே வரும். இங்க மேக்ஸிமம் வந்து இங்க டாபிக்லயே இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த புக் கவர் வரும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த புக்கு கவர் வரும். இல்ல இந்த புக்ஸ் எல்லாம் இங்க வரல அப்படின்னா கூட, இன்னும் சிம்பிளா பண்ணீங்கன்னா, அமேசான் இருக்கும் பாருங்க. அமேசான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அமேசான்ல கூட அந்த சம்டைம் நான் நெறைய புக் வந்து அமேசான் அந்த இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ, அது கீழ ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஓகே. சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னா, Googleல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இமேஜஸ் போனீங்க அப்படின்னா, அந்த மாரி நெறைய அந்த புக் கவரோட காப்பீஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இங்க கூட இருக்கு பாருங்க. இது அமேசானோட வெப்சைட்ல தான் இருக்கு. பட் வேற ஏதோ டைட்டில் இருக்கான்னு தெரியல. ஸோ இப்ப இத என்ன பண்றேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி முதல்ல நான் இத சேவ் பண்ணிப்பேன். சேவ் ஆஸ் குடுத்ததுக்கப்புறம், எனக்கு வந்து இது டைரக்ட்டா வந்து நான் இப்ப இதுக்கு வந்துட்டேன். கேன்வா வந்தோனே அப்லோடு போயிட்டு அந்த இமேஜ வந்து நான் எடுக்கிறேன். இப்ப அந்த இமேஜ வந்து நான் இங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து இப்ப டிசைனிங்குள்ள எடுத்துட்டு வந்தோனே, இத கிளிக் பண்ணிட்டு, எடிட் இருக்குல்ல, எடிட்டிங் போயிட்டு, இங்க மார்க்கப் இருக்குல்ல, மார்க்கப்ஸ் அத கிளிக் பண்ணிட்டு, இங்க பிரிண்ட்ன்னு இருக்கும் பாருங்க. இந்த இந்த இடத்துல. ஸோ அத கிளிக் பண்ணிக்கிட்டு, கிளிக் ஆல் குடுத்துட்டு, இங்க கீழ வந்தீங்கன்னா, புக்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த புக்ஸ்ல இங்க உங்களோட அ கிரியேட்டிவிட்டி தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து அதுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஆம் அ ஆ இந்த புக்கு தான் இந்த ஒரு இதுதான் நான் மார்க்கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த புக்குக்கு. ஸோ இப்ப இப்படி இருந்தது, இப்படி தான் வரும். நார்மலா இப்படி தான் இருக்கும். அந்த மார்க்கப் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அத உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பெருசு பண்ணி, எப்படி காமிக்கணுமோ, அந்த மாரி நீங்க வந்து காமிச்சுக்கலாம். ஸோ இதுதான் நான் இங்க பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இது உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வேற மாரி பண்ணிக்கலாம். இப்ப 2 புக் இருக்கிற மாரி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரே புக் இருக்கிற மாரி, இல்ல ஸ்ட்ரெய்ட்டா நிக்கிற மாரி பண்ணணும் அப்படின்னா கூட, இப்ப ஜஸ்ட் வந்து நம்ம பேக் போயிரலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்துருச்சு. ஓகே. மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா, எடிட் போறோம். மார்க்கப்ஸ் போயிட்டு, இந்த பிரிண்ட் குடுக்குறோம். இப்ப புக் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாரி எனக்கு வேணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாரியான ஒரு புக்க குடுப்போம். குடுத்துட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க சேஞ்ச் ஆயிரும். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாரி வேண்டாம் அப்படின்னா, நீங்க இந்த மாரி கூட குடுத்துக்கலாம். அது எத்தன புக் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேற எந்த மாரி டிசைன் வேணும் அப்படின்னாலே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இந்த புக் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணோனே இந்த இந்த இமேஜ் வந்து இது இங்க இந்த மாரி கட் அவுட்டா இருக்கும். ஸோ அந்த கட் பண்ண மாரி இருக்கும். அதுக்கு தான் அந்த பேக்கிரவுண்ட்ல இந்த புக்லாம் வச்சு பண்ணோம். புக்குக்கு கீழ ஷேடோ. அந்த புக் இருக்குன்னா, அதுக்கு கீழ ஷேடோ மாரி இருக்கணும் அப்படின்றத ஷேடோ யூஸ் பண்ணோம். இந்த மோஜி வந்து சும்மா ரெஃபரன்ஸுக்கு ஸ்லீப் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணோம். அப்புறம் இந்த யூடியூப் சேனலோட நேமு அவங்களோடது. ஸோ அந்த விஷயம். அப்புறம் இதுதான். அந்த ஷேடோ தான் மேக்ஸிமம் வச்சு இதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். இல்லன்னா இந்த இமேஜ் வந்து ஒரு அ ஒரு இதுக்கு பேக்கிரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணல இல்லையா? ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னும்போது இங்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும், நம்மளுக்கு இங்க தேவை எதுவும் இல்ல. ஸோ இப்போ வந்து இதுதான் ஒரு முழு இமேஜ். இத வந்து நம்ம இப்படி கீழ கவர் பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நெறைய இந்த மாரி கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். இதோட ஒரிஜினல் பேக்கிரவுண்ட் கலர் வந்து பியூர்லி ப்ளூ பிளஸ் அந்த ஒரு இது மாரி. ஆ கரெக்ட்டா ப்ளூ மட்டும் இல்லாம கொஞ்சம் டார்க்கா பிளாக்லாம் கலந்த மாரி. அப்புறம் இத கொஞ்சம் நம்ம பிளர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா பிளர் பண்ணியிருக்கோம். 20% வந்து பிளர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட் இதோட பேக்கிரவுண்ட் இதுதான். ஸோ 20% பிளர் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நம்ப அந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம். ஸோ ஃபைனலா வந்து பேக்கிரவுண்ட் கலர் இந்த கலர் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா விஷயமும் ஆட் பண்ணோம். இப்போ ஒவ்வொன்னா ஆட் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அந்த லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் இதுதான் நான் ஸ்பீடா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற ஒரு விஷயம் இதுதான். இதுதான் ஃபைனல் நம்மளுக்கு அவுட்புட். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இப்போ இத வந்து நம்ம ஓவராலா பார்த்துட்டோம். இதுக்கு எங்கேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்தோம், எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ, அதனால இது வந்து சிம்பிளா இதுக்கப்புறம் இந்த மாரியான வீடியோஸ் நெறைய பேத்துக்கு தேவைப்படுது அப்டின்னாவோ, இல்ல வேற யாராவது பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவ வந்து நீங்க ரீகிரியேட் பண்ணுங்க அப்டின்ற மாரியோ, ஏதாவது வந்து உங்களுக்கு இது இன்ட்ரஸ்டடா இருக்கு அப்டின்னா, இந்த இந்த மாரியான வீடியோ இதுக்கப்புறம் தொடர்ந்து சேனல்ல பண்ணலாம். இல்ல அப்டின்னாலே புது புதுசா கேன்வால என்ன அப்டேட் வந்திருக்கு, புது புதுசா கேன்வால என்ன பண்ண முடியும் அப்டின்றத இதுக்கப்புறம் சேனல்ல போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க.